வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சிறுவடை பணியாளர் தேர்வு வாரியத்திலேருந்து எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அறிவிக்கை தேதி என்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னே டேட்டில் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நியூஸ் பேப்பரில் தான் வெளியிட்டிருக்காங்க. 4/4/2025 இன்றைக்கி தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதோட முழு விவரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு சிறுவடை பணியாளர் தேர்வு வாரியம் காவல் சார்பு ஆய்வாளர், அது தாலுகா மற்றும் ஆயுதப்படைக்கான பதவிகளுக்கான போஸ்டிங் தான் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து நேரடி தேர்வாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஊதிய விகிதம் எவ்வளோ அப்படிங்கிறதும், ஸோ எப்போ அப்ளை பண்ணணுங்கிறதும், எப்போ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறதும், எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம முழுசாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி தான் நியூஸ் பேப்பரில் வந்து 4/4/2025 டேட் கொடுத்துருக்காங்க, அறிவிக்கை தேதி. ஸோ நீங்கள் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 7/4/2025 தான் அப்ளை பண்ணுற தேதி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 3/5/2025 தான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எழுத்து தேர்வு நடைபெற தேதி பார்த்திங்க அப்படின்னா பொது விண்ணப்பதாரர்களுக்கும் துறை விண்ணப்பதாரர்களுக்கும் தேதி வந்து பின்னர் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சேலரி பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, 36,900லேருந்து 1,16,000 வரையும் இதுக்கான சேலரி வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, மொத்த காலி பணியிடங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மொத்த காலி பணியிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா 1299 + 53 பற்றாக்குறை காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் ஆண்களுக்கு எவ்வளோ பெண்களுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காவல் சார்பு ஆய்வாளர் தாலுக்காவில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்களுக்கு 654 காலி பணியிடங்களும் பெண்களுக்கு 279 காலி பணியிடங்களும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 933 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு காவல் சார்பு ஆய்வாளர்கள் ஆயுதப்படையில் பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கு 255 பெண்களுக்கு 111 மொத்தமாக சேர்த்து 366 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மொத்தமாக ஆண்களுக்கு இதில் வந்து 909 காலி பணியிடங்களும் பெண்களுக்கு 390 காலி பணியிடங்களும் மொத்தமாக சேர்த்து 1299 காலி பணியிடங்கள் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதிலே வந்துட்டு பற்றாக்குறை காலி பணியிடங்கள் விவரங்கள் பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க. அதாவது SC STக்கு மட்டும் இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அதில் துறை ஒதுக்கீடு தாலுகா மற்றும் ஆயுதப்படையில் தலா 20% காலி பணியிடங்கள் சார்ந்துள்ள வாரிசுதாருக்கான ஒதுக்கீடு மீதமுள்ள 80% காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க. அதாவது 10% சொல்லிட்டு விளையாட்டு ஒதுக்கீடு பார்த்திங்கன்னா அதிலே மீதமுள்ள 80% காலி பணியிடங்களில் 10% கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பற்றாக்குறை காலி பணியிடங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதிலே வகுப்புவாரி இடஒதுக்கீடு பார்த்திங்கன்னா தற்போதுள்ள விதிகளின்படி வகுப்புவாரி இடஒதுக்கீடின் சதவீதம் பற்றாக்குறை காலி பணியிடங்களை தவிர அனைத்து பதவிகளுக்கும் பொருந்தும். பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த விண்ணப்பர்களுக்கு இடஒதுக்கீடு விவரங்கள் அறிக்கையில் விரிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து குறைஞ்சபட்ச கல்வி தகுதி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும், அதை சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்திங்க அப்படின்னா 1/7/2025 படி 20 வயது வந்து நிறைவுற்றவராகவும் மற்றும் 30 வயது நிறைவடையாதவராகவும் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்களின் வயது உச்சவரம்பு வகுப்பினர்களுக்கு தக்கவாறு மாறுபடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா, www.tnursb.tn.government.in இந்த இணையதளத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலையத்தை நீங்கள் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுற டேட் வந்து உங்களுக்கு வந்து அதிலே கொடுத்துட்டாங்க. ஸோ இதிலே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுற டேட் வந்து நான் சொல்லியிருக்கேன். 7/4/2025 தான் உங்களுக்கு அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றின தகவல்கள் யாராவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.